வணக்கம். சென்னை மாநகராட்சி 1996க்கு முன்னாடி மெட்ராஸ் கார்ப்பரேஷன், அப்புறம் சில நாளைக்கு முன்னாடி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், இப்படியெல்லாம் பேர் மாற்றப்பட்ட நம்ம சென்னை கார்ப்பரேஷனுடைய தலைமைச் செயலகம், அதாவது ரிப்பன் பில்டிங், இதோட வரலாறை பார்க்க வேண்டாமா? வாங்க, இன்றைக்கி ரிப்பன் பில்டிங்குள்ளே போய் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை மாநகராட்சிக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மாநகராட்சிகளுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்தானம் உண்டு. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை மிக பழைய மாநகராட்சிகளில் 2வது இடம் வகுக்கிறது நம்ம சென்னை மாநகராட்சி. அது எப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்துடைய முதல் நகராட்சி லண்டன் கார்ப்பரேஷன் தான். அதுக்கு அடுத்தது மெட்ராஸ் கார்ப்பரேஷன். இது ஆரம்பிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 1688வது வருடம். எவ்வளோ பழைய மாநகராட்சி பாருங்கள் இது. அந்த மாநகராட்சியோடைய தலைமையகம் ரிப்பன் பில்டிங். இது திறக்கப்பட்டது 1913வது வருடம். இந்த வருடம் கரெக்டாக 110 வருடங்கள் ஆறுது இந்த கட்டடத்தை திறந்து. இந்த ரிப்பன் பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சி எங்கே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, முதல்ல புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே பல தெருக்களில் இந்த மாநகராட்சி இருந்ததாக நமக்கு ஆவணங்கள் கிடைக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19வது நூற்றாண்டில் ஒரு வாடகை கட்டிடத்தில் எரபாலு செட்டி ஸ்ட்ரீட், அதாவது இப்போ ஜார்ஜ் டவுன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற எரபாலு செட்டி தெருவில் தான் இருந்தது இந்த சென்னை மாநகராட்சி. அது எப்படி இருந்ததுங்கிறது ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் அதை பற்றி என்ன எழுதுகிறாங்கன்னா, ஒரு நகர ஆட்சி இருக்கிற ஒரு கட்டடமே கிடையாது. அது மிக குறுகலாக சிறிய கட்டடமாக இருந்தது, வெளிச்சமே கிடையாது, அங்கே மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடையாது, இப்படியெல்லாம் இருந்தது. கடைசியில் 20வது நூற்றாண்டு ஆரம்ப காலத்தில் 1908வது வருடம் சென்னை மாநகராட்சி கட்டுறதுக்காகவே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அந்த இடம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் பார்க், அதாவது மக்கள் பூங்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தது. இந்த மக்கள் பூங்காங்கிறது எங்கே இருந்தது, அதோட வரலாறை நம்ம தனியாக ஒரு எபிசோடில் பார்க்கலாம். ஆனால் அதை பற்றி சில வார்த்தைகள் இப்போ நான் சொல்லியே ஆகணும். இப்போ கூட நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எழுத்தாப்பில் ஒரு சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த பார்க் டவுன், பூங்கா நகர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 1859வது வருடம் 116 ஏக்கர் பரப்பில் ஒரு பெரிய பூங்கா இருந்தது. அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் அப்போ இருந்த ஆளுநர் சர் சார்ல்ஸ் ட்ரெவெல்யன். அந்த பூங்காக்கு நடுவில் நீச்சல் குளம், அப்புறம் ஒரு ஜூ, அதற்கு பிறகு எப்போவுமே வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறதுக்காக இருந்த ஒரு பேண்ட் ஸ்டாண்ட், இது எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. மக்கள் சாயந்தர வேளையிலையும் விடுமுறைகள்லையும் போய் அடிக்கடி அங்கே இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பழைய புத்தகங்கள்லாம் தெரிய வருது. அந்த பீப்புள்ஸ் பார்க் இருந்த இடத்துல தான் இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்தில் இருந்த மூர் மார்க்கெட், இப்போ இருக்கிற சபர்பன் ரயில்வே டெர்மினல், அதற்கு சைடில் இருக்கிற விக்டோரியா பப்ளிக் ஹால், ரிப்பன் பில்டிங், இது எல்லாம் கட்டப்பட்டது. அந்த 116 ஏக்கர் பரப்பில் இருந்த பீப்புள்ஸ் பூங்காவில் எஞ்சி இருக்கிறது மை லேடிஸ் கார்டன், ஒரு சின்ன பூங்கா. எனது சீமாட்டியின் தோட்டம் அப்படின்னு தமிழில் அதுக்கு பெயர். இந்த பூங்கா எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிப்பன் பில்டிங்க்கு சைடில் இருக்கிற சிடன்ஹாம்ஸ் ரோடு, இப்போ ராஜா முத்தையா சாலை, அந்த ரோடு உள்ளே போனீங்கன்னா கார்ப்பரேஷனுடைய ஸ்டேடியம், அதாவது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூங்கா, ரொம்ப அழகான பூங்கா, அதுதான் மை லேடிஸ் கார்டன். அதுக்கு அந்த பூங்காவுக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை கார்ப்பரேஷனுடைய மேயரோட பூங்கா. அந்த காலத்தில் மேயர் தன்னுடைய பார்ட்டி, அப்புறம் இந்த ஃப்ளவர் ஷோ இதெல்லாம் நடத்தணுன்னா அந்த இடத்துல தான் நடத்துவார். இப்போ அந்த உபயோகத்துக்கெல்லாம் அந்த பார்க்கை அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனாலும் நீங்கள் அந்த பூங்காவுக்கு போய் பார்த்தீங்கன்னா அதோட பராமரிப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கூட அங்கே போய் நிறைய பழைய மரம்லாம் இருக்குது, பழைய சிலைகள்லாம் இருக்குது, பார்த்துட்டு வரலாம். ரொம்ப அழகான இடம். இப்போ இந்த ரிப்பன் பில்டிங்கை கட்டுறதுக்கு இடத்த ஒதுக்கிட்டாங்க 1908வது வருடம். அதுக்கு கரெக்டாக ஒரு வருடம் கழித்து அதோடைய பிளான் அதெல்லாம் முடிக்கப்பட்டு, அப்போது இந்தியாவுக்கே அரச பிரதிநிதியாக வைஸ்ராயாக இருந்த ஏர்ல் ஆஃப் மின்டோ பிரபு,
அவர் வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1909 வருடம் இங்கே வந்து அந்த கட்டடத்தோட அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு கட்டட வேலையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கட்டடத்தோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஹாரிஸ் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் இதுக்கு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தார். மொத்தம் 265 அடி நீளம், 132 அடி அகலமாக இருக்கிற இந்த கட்டடத்தில் உள்ளே இருக்கிற நிலப்பரப்பு, அதாவது பில்டப் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனை சதுரடின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? 1,00,000 சதுரடி. அவ்வளோ பெரிய கட்டடம் இந்த கட்டடம். இந்த ரிப்பன் பில்டிங்கை கட்டுறதுக்கு வந்து 1909 வருடம் ஆரம்பிக்கப்பட்ட கட்டுமான வேலையெல்லாம் 1913 வருடம் முடிக்கப்பட்டது. இதை கட்டின கான்ட்ராக்டர் பேர் பி. லோகநாத முதலியார். அவர் அந்த காலத்தில் பல இடத்துல பல கட்டடங்கள்லாம் கட்டினவர், ஒரு பிரபல கான்ட்ராக்டர் அவர் தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து முதல்ல இதை கட்டுறதுக்கு 3,50,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு ஒரு மதிப்பீடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை முடிக்கிறச்சே அது கரெக்டாக டபுள் ஆகி 7,00,000 ரூபாய், 7,50,000 ரூபாயில் முடிக்கப்பட்ட கட்டடம் அது. ரிப்பன் பில்டிங் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 1913 வருடம் அப்போ வைஸ்ராயாக, அதாவது அரச பிரதிநிதியாக இருந்த லார்ட் ஹார்டிங் ஆஃப் பென்ஷர்ஸ்ட் அப்படிங்கிறவரால் திறக்கப்பட்டது. இந்த கட்டடத்திலேயே உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர்லேயும் தனித்தனியாக அலுவலகங்கள். அந்த காலத்தில் கட்டின போது, அதாவது முதல்ல கட்டின, இப்போ நிறையா உள்ள மாற்றங்கள்லாம் வந்துடுது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே 16 அறைகள். இது எல்லாமே முதல்ல கார்ப்பரேஷனோட பொதுத்துறை, அதாவது ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்த மாடி, முதல் மாடிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இது ரெண்டுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்த அறைகள்லாம் அங்கே இருந்தது. முதல் மாடியில் 22 அறைகள். அங்கே மிகப்பெரிய அறை வந்து கமிஷனரோட அறை. கமிஷனருங்கிறது இந்த கார்ப்பரேஷனையே நடத்துகிற ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ அந்த காலத்துலலாம், அதாவது ஆங்கிலேயர்கள் இருந்த பொழுது, அதாவது 18வது 19வது நூற்றாண்டுலலாம் இந்த கமிஷனருங்கிற அதிகாரிக்கு பிரசிடென்ட் ஆஃப் த கார்ப்பரேஷன் அப்படின்னு பெயர். பெரும்பாலும் ஆங்கிலேயர்கள் தான் அந்த பதவியை வந்து வகுத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதற்கும் மேல் மாடிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேயரோட அறை இருக்குது. மேயரோட அறைக்கு பக்கத்திலேயே கவுன்சில் சேம்பர், அதாவது இந்த வார்டு கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து விவாதிக்கிற அந்த அறை கவுன்சில் சேம்பர் அப்படின்னு, அது அந்த சைடில் இருக்கிறாரே, அது 3வது மாடியில். இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் அந்த டவர். அந்த டவர் கோபுரம், அதை வந்து உங்களால் வந்து பார்க்காம இருக்கவே முடியாது. 132 அடி உயரத்தில் இருக்கிற அந்த டவரில் ஒரு கடிகாரம் மேலே இருக்குது. அந்த கடிகாரத்துக்கு 4 முகம். ஒரு முகத்துக்கும் விட்டம், அதாவது டயமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 அடி. கீழேந்து பார்த்தா அப்படி தெரியறது இல்லை, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த முழு கடிகாரமுமே வந்து அந்த காலத்தில் இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடிகாரம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெங்கல மணிகள். அந்த மணிகள் தான் அடித்து அந்த காலத்தில் வந்து லண்டன் பார்லிமெண்ட்டில் இருக்கிற பிக் பென் கடிகாரத்தில் வந்து எந்த டியூனில் வந்து பாட்டு வந்து அது மணி அடிக்குமோ அதே டியூனில் இங்கேயும் வந்து மணி அடித்து கொண்டு இருந்தது. ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள்லாம் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மணி அடிக்கிறச்சே சிந்தாதிரிப்பேட்டை வரைக்கும் சத்தம் கேட்குமா. இப்போது மணி அடிக்கிறதும் கிடையாது, ஆனால் அந்த கடிகாரம் வேலை பண்ணி கொண்டு தான் இருக்குது. ஆனால் மணி அடிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த மணி அடிச்சதுன்னா அதோட வைப்ரேஷன்ஸில் அந்த டவரே இன்னும் கொஞ்சம் நாளில் வீக் ஆகிடும். அப்படிங்கிறதுனால அந்த மணி அடிக்கிறதெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டாங்க. 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் முதல்ல நகர தந்தை அப்படிங்கிற பதவியை திருப்பி கார்ப்பரேஷன் கொண்டு வந்தது. 1919வது வருடம் முதல்ல நகர தந்தையாக ஆன இந்தியர் சர் பிட்டி தியாகராய செட்டி. தியாகராய செட்டியார்னு இப்போ கூட அவரை பற்றி ஒரு மிக பிரபலமாக எல்லாரும் பேசுவாங்க. அந்த காலத்தில் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்தவர்களில் அவரும் ஒருத்தர். அப்போது அந்த பதவிக்கு வந்து பிரசிடெண்ட் அப்படின்னு பேரை மாற்றி, அதற்கு முன்னாடி அதிகாரியாக இருந்த பிரசிடெண்ட்டுக்கு கமிஷனர் அப்படிங்கிற பெயரை மாற்றி கொடுத்துட்டாங்க. 1932வது வருடம் இந்த பிரசிடெண்ட்டுங்கிற பெயரை மறுபடியும் நகரத்தந்தை, அதாவது மேயர் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டது. அப்போ முதல்ல வந்து மேயர் ஆனவர் தான் ராஜா சார் எம்ஏ முத்தையா செட்டியார், செட்டிநாட்டு அரசரோட மகன். அப்போது அவர் குமார ராஜா எம்ஏ முத்தையா செட்டியார் அப்படிங்கிற பெயர் அவருக்கு இருந்தது. பிற்காலத்தில் அவர் ராஜா சார் எம்ஏ முத்தையா செட்டியார் அப்படிங்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்படும். பக்கத்தில் இருக்கிற சிடன்ஹாம்ஸ் தெருவுக்கு அதனால தான் இப்போ கூட வந்து முத்தையா ரோடு, ராஜா முத்தையா ரோடு அப்படின்னு பேர். ஏன்னா அவருடைய பேரில் தான். அவர் மேயரான காலத்தில்
மேயருக்கே அவருடைய அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல ஒரு சேர், நாற்காலி ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சேரை பர்மா டீக்கில் தயாரித்து அவரே வந்து தன்னுடைய அன்பளிப்பாக கார்ப்பரேஷனுக்கு கொடுத்தார். இப்போ கூட நீங்கள் கார்ப்பரேஷனுடைய கவுன்சில் ரூமுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சேரை பார்க்கலாம். அது ஒரு சேரே கிடையாது, அது ஒரு மண்டபம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு சேர். அதுக்கு மேலே வந்து ஒரு கேனப்பி மாதிரி இருக்கும், சைடில் வந்து கையெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பெரிய கைப்பிடிகள், ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு சேர், மிக கனமான இருக்கிற சேர். அதற்கு முன்னாடி இருக்கிறது தான் மேயரோட டேபிள். அந்த மேயரோட டேபிளுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேயரோட கதை, வெள்ளியில் செய்யப்பட்ட கதை. இந்த சென்னை மாநகராட்சி மேயர் மட்டும் அவர் எங்கே போனாலும் அவர் முன்னாடி ஒரு கதையை தூக்கிண்டு ஒரு ஆள் போயிட்டே இருப்பான். அந்த கதையை வைக்கிறதுக்கு ஒரு இடம். மேயர் வந்து அந்தந்த விழாவுக்கு போகிறச்சே அந்த மாதிரி ட்ரெஸ், யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு விதிகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போ மேயருடைய சேரை நம்ம பார்த்துட்டோம். அந்த கவுன்சில் சேம்பரில் இருக்கிற சில வேறு விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஒன்று வந்து இந்த பத்திரிகைகள் நிருபர்கள்லாம் உட்கார்ற இடம், ப்ரெஸ் கேலரின்னு ஒன்று இருக்கும் அந்த கவுன்சில் சேம்பரில். அதுக்கு மேலே போகிற வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு சுழல் மாடிப்படி, ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். அது மூலமாக மேலே ஏறி போனால் ப்ரெஸ் கேலரியில் உட்காந்து அங்கேருந்து இந்த விவாதங்கள்லாம் பார்க்கலாம், என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இந்த கவுன்சில் சேம்பரில் பார்க்கலாம். இந்த கவுன்சில் ரூமில் நம்ம மேயரோட சேரை பற்றி பார்த்துட்டோம். மேயரோட சேருக்கு அடுத்ததாக அதே போல் மிக அழகாக ஒரு மரத்தால் செய்யப்பட்ட சேர் வந்து கமிஷனரோட நாற்காலி. அந்த கமிஷனர் நாற்காலிக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக அழகான வேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு சின்ன உருவம் இருக்கும். அது என்ன உருவம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மிகவும் வந்து பக்தியோட ஒரு கருதின ஒரு புனித ஜார்ஜ், அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை தானே சென்னையுடைய புனித ஜார்ஜ் கோட்டை தானே சென்னைக்கே முதல்ல வந்து ஒரு சின்னமாக வந்து ஆங்கிலேயர்களுடைய தலைமை செயலமாக இருந்தது இல்லையா. அதனால் சென்னை நகரத்தோட சின்னமே அவங்க வந்து புனித ஜார்ஜ் தான் வச்சுருந்தாங்க. புனித ஜார்ஜ் வந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு ஒரு குதிரை மேலே ஏறி டிராகன் அப்படிங்கிற மிருகத்தை வதம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன செதுக்கப்பட்ட உருவம். அதுதான் சென்னை மாநகராட்சிக்கே வந்து சின்னமாக இருந்தது ரொம்ப காலம் வரைக்கும். அதற்கு பிறகு ரிப்பன் பில்டிங் கட்டப்பட்ட பிறகு ஒரு ஷீல்டு மாதிரி செஞ்சு அந்த இடத்துல அதுக்கு நடுவில் வந்து புனித ஜார்ஜோட உருவமும் அதுக்கு மேலே ரிப்பன் பில்டிங்கோட உருவமும் அதுலேயே செதுக்கப்பட்டு அதுதான் சென்னையோட சின்னமாக இருந்தது. 1955 வருடம்தான் பாண்டியர்களுக்காக உரிமையான சின்னமான மீன், சேரர்களுக்காக உரிமையான சின்னமான அந்த அம்பு வில்லு, அதே போல் சோழர்களுக்கு சின்னமான புலி, இது மூணும் பொறிக்கப்பட்டு அதுக்கும் மேலே ரிப்பன் பில்டிங்கோட ஒரு சின்ன ஒரு உருவம் செதுக்கப்பட்டு அது வந்து சென்னை மாநகராட்சியோட சின்னமாக மாற்றப்பட்டது. இப்போவும் அந்த சின்னமும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். மாநகராட்சியோட வரலாறில் இருந்த அத்தனை சின்னங்களும் இன்னும் அந்த கவுன்சில் சேம்பரில் அப்படியே இருக்குது. கவுன்சில் சேம்பரை பார்த்துட்டோம். இப்போ வெளியில் வருவோம். வெளியில் வந்து நம்ம சுற்றி பார்த்தோன்னா அந்த வராண்டாவில் அந்த காலத்தில், அதாவது 1913 வருடம் இந்த ரிப்பன் பில்டிங்கை திறந்த உடனே எல்லாரும் முதல்ல எழுதினது என்னென்னா காத்தோட்டமும் வெளிச்சமும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கிற ஒரு கட்டடம். ஏன்னா அப்போ மின்சார வசதி கிடையாது. அப்போது வெளிச்சம் வந்து எல்லாம் வந்து சூரிய வெளிச்சமும் காற்று வந்து சமுத்திரத்துலேருந்து வர காற்றை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கட்டடத்தையே பிளான் பண்ணினாங்க. இப்போ கூட நீங்கள் அந்த வராண்டாவில் போய் நின்னீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காற்று அடித்துக்கொண்டே தான் இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு கட்டடம். அந்த வராண்டாவில் சுற்றிப்புறம் நீங்கள் 4 பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூண்கள், சுண்ணாம்பு வேலைப்பாடு செய்யப்பட்ட தூண்கள். அந்த தூண்லலாம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பல வகையான பழங்கள்லாம் வந்து அந்த சுண்ணாம்பு வேலையிலேயே செஞ்சுருப்பாங்க. திராட்சை, மாம்பழம், பைனாப்பிள், இதெல்லாம் டிசைனாக அங்கங்கே செஞ்சுருப்பாங்க. பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகான கட்டடம் அது. கீழே இறங்கி வந்த பிறகு இந்த கார்ப்பரேஷனை பில்டிங்கை சுற்றி நம்ம வந்தோன்னா சில சிலைகள்லாம் இருக்குது. அந்த சிலையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? முதல்ல நடுவில் இருக்கிற சிலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்டி தியாகராய செட்டியாரோட சிலை. வெண்பளிங்கால் செய்யப்பட்டது, ஒயிட் மார்பிளால் செய்யப்பட்ட சிலை. 1919 வருடம் முதல் இந்திய பிரசிடெண்ட், சென்னை கார்ப்பரேஷனுக்கே முதல் இந்திய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் சர் பிட்டி தியாகராய செட்டியார், அவருடைய சிலை. அதுக்கு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட சிலை ரிப்பன் பிரபுவோடது. இது இங்கே வந்தது அப்படின்னு நான் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். அது என்னென்னா அந்த காலத்தில் வந்து இந்தியர்களுக்கே வந்து அவங்களே சுயாட்சி செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரே அரச பிரதிநிதி லார்ட் ரிப்பன் தான். அதனால தான் அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய சிலை அங்கே இருக்குது. இந்த கட்டடத்துக்கும் அவர் பெயர் அதனால தான் வைக்கப்பட்டது, ரிப்பன் பில்டிங் அப்படின்னு. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தீரர் சத்யமூர்த்தியோட சிலை இருக்குது. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940களில்
தீரர் சத்தியமூர்த்தி சென்னைக்கு நகரத்தந்தையாக இருந்த காலத்தில் முதல்ல சென்னையில் வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்குது, அதனால் இதற்கு வந்து மழை நீரை சேமிக்கணும், பக்கத்தில் இருக்கிற நதிகள்லேருந்தெல்லாம் தண்ணியை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்வாயரை கட்டணும், ஒரு பெரிய ஏரியை கட்டணுங்கிற ஒரு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தவர் தீரர் சத்தியமூர்த்தி தான். இப்போ கூட இவ்வளோ தாகமாக இருக்கிற இந்த ஊருக்கு வந்து தண்ணி வந்துட்டுருக்குன்னா அந்த சத்தியமூர்த்தி சாகர் அப்படிங்கிற அந்த ரிசர்வாயரில் வர தண்ணி தான். அதனால தான் அவருக்கு அந்த இடத்துல இன்னும் ஒரு சிலை இருக்குது. பக்கத்துலேயே ராஜா சார் எம்ஏ முத்தையா செட்டியாருக்கு ஒரு சிலை. இதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிஎம் சிவஞான முதலியாருக்கு ஒரு சிலை. பிஎம் சிவஞான முதலியார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19ஆவது நூற்றாண்டிலேயே சென்னை மாநகராட்சியில் இருந்த கவுன்சிலர்களில் மிக சிறிய அளவில் இருந்த இந்தியன்ஸில் அவரும் ஒரு இந்தியர், ஒரு பிரபலமான இந்தியர். பொது சேவைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதர். அவருக்காக அவருடைய சிலையும் அங்கே இருக்குது. கட்டிடத்துக்கு உள்ளே வந்து மாடிப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பளிங்கு சிலை இருக்குது. அது வந்து கான்ரன் ஸ்மித்தோட சிலை. இப்போ கூட கோபாலபுரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கான்ரன் ஸ்மித் ரோடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு ரோடே இருக்குது. அவர் வந்து 1920களில் சென்னை மாநகராட்சியோட கமிஷனராக இருந்து அதற்கு பிறகு டெல்லியில் போய் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலையும் ஒரு அங்கத்தினராக இருந்தார். அவருடைய ஞாபகார்த்தமாக இருக்கிற அந்த சிலை. இதுதான் நம்ம ரிப்பன் பில்டிங்கோட தோற்றம், இதோட அழகு, இது எல்லாமே. இப்பேற்பட்ட கட்டடத்தை கட்டினத்துக்கு செங்கல் எங்கேருந்து வந்தது? இந்த கட்டடத்தோட இன்ஜினியரிங்கை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்போ சூளைமேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த சூளைமேடுக்கு எப்படி பேர் வந்தது? அங்கே நிறைய செங்கற்சூளையெல்லாம் இருந்தது. அந்த செங்கற்சூளையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செங்கற்சூளை வந்து தாட்டிக்கொண்ட நம்பெருமாள் செட்டி. இந்த நம்பெருமாள் செட்டி தான் சென்னையில் இருந்த அத்தனை பழமையான கட்டடங்களும் கட்டினவர் ஒரு காலத்தில். விக்டோரியா பப்ளிக் ஹால், விக்டோரியா ஹாஸ்டல், YMCA பில்டிங், ஹைகோர்ட், ஸ்டேட் பேங்க் பில்டிங், இது எல்லாம் அவர் கட்டினது தான். அவருக்கே உரிமையான ஒரு செங்கற்சூளை அங்கே இருந்தது. அவருடைய அந்த செங்கற்சூளையில் ஒரு பங்குதாரர் நேமலி பட்டாபிராமராவ். இந்த நேமலி பட்டாபிராமராவ் வந்து ஒரு காலத்தில் கொச்சின் அப்படிங்கிற பிரதேசத்துக்கு வந்து பிரதம மந்திரியாக இருந்து ஓய்வு பெற்று அதற்கு பிறகு சென்னையில் வந்து வியாபாரத்தில் இறங்கி நம்பெருமாள் செட்டியோட பார்ட்னராக இருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தின அந்த சூளை தான், அங்கேருந்து வந்த செங்கல் எல்லாம் தான் வந்து இந்த ரிப்பன் பில்டிங்கில் உபயோகிக்கப்பட்டது. இரண்டாவது, இந்த ரிப்பன் பில்டிங் எப்படி கட்டப்பட்டது, அடிக்கல், இதோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடிந்திருந்ததுன்னா பூமிக்கு அடியில் 55 அடி கீழே 750 கிணறு, ஒரு கிணறுக்கும் விட்டம் வந்து 5 அடி. அந்த கணத்துக்கு உள்ள காங்க்ரீட்டை வச்சு ரொப்பி அதற்கு மேலே கட்டப்பட்ட இந்த கட்டடம். இவ்வளவு மெட்ரோ ரயில் வேலை நடந்திருக்கு, கட்டடம் கட்டி 110 வருடங்கள் ஆறுது. அந்த கட்டடத்துக்கு ஒரு சேதமும் ஆலைன்னா அந்த அடிக்கலோட ஸ்ட்ரென்த்தினால தான் அந்த கட்டடம் இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்கு. அந்த காலத்து இன்ஜினியரிங் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். ஒரு நகரம் எப்படி இருக்கணும், அதற்கு வந்து எப்படி ஒரு நகரத்துக்கே சின்னமாக இருக்கிற ஒரு கட்டடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இந்த ரிப்பன் பில்டிங். ரிப்பன் பில்டிங் திறக்கப்பட்ட வருடம் 1913. அதனால தான் ரிப்பன் பில்டிங்கோடைய ஹெல்ப்லைன், கார்ப்பரேஷன் ஹெல்ப்லைனோட எண்ணும் வந்து 1913 தான். ஈஸியாக எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டடம் எந்த வருஷம் திறக்கப்பட்டது, அதோட ஹெல்ப்லைன் என்ன, இது ரெண்டுமே சேம், 1913. இந்த கட்டடத்துக்கு பின்னாடி ஒரு அனெக்ஸ் கட்டடம் இருக்குது. அது வந்து இதே சைஸில் ஒரு புது மாதிரி கட்டப்பட்ட ஒரு கட்டடம். இப்போ வந்து இந்த பழைய ரிப்பன் பில்டிங்கில் இருந்த அலுவலகங்கள் எல்லாமே அந்த கட்டடத்துக்கு மாற்றப்பட போகிறதாக ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதற்கு பிறகு ரிப்பன் பில்டிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலை. ஆனால் ஒரு நகரத்துக்கு சின்னமாக இருக்கிற ஒரு கட்டடம் இந்த ரிப்பன் பில்டிங். இந்த உலகத்திலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக வரலாறில் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்லாம் போடுவாங்க. ஒண்டர்ஸ், 7 wonders ஆஃப் த வேர்ல்டு, 7 wonders ஆஃப் த ஏன்ஷியன்ட் வேர்ல்டு, பழைய காலத்தில் இருந்த பெரிய அற்புதங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு அற்புதமும் இருக்காது. ஏன்னா அது ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் அவங்களாம் எழுதினதில் வந்து அவங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு விஷயமும் ஒரு பெரிய அற்புதமாக தெரியாது. ஆனால் இந்தியாவிலேயே இருக்கிற அற்புதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7,000 8,000 கூட நம்ம எழுதிடலாம், அந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிடலாம். அதில் மிக அற்புதமான ஒன்று வந்து என்னென்னா திருமயம் கோட்டை. நீங்கள் இந்த திருமயம் கோட்டைக்கு போயிருக்கீங்களா? இல்லைன்னா வாங்க, இன்றைக்கி எங்கூட நம்ம போய் இந்த திருமயம் கோட்டையை ஒரு சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த திருமயம் அப்படிங்கிற ஊர்
திருச்சியிலேருந்து காரைக்குடிக்கு போகிற வழியில் காரைக்குடிக்கு முன்னாடி 21 கிலோமீட்டர் முன்னாடி வர ஒரு இடம். உங்களால் அதை பார்க்காம இருக்கவே முடியாது. நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கிறச்சே பார்க்கலாம். ஒரு பெரிய மலை, வெறும் பாறை தான், ஒரு மரம் ஒரு செடி கொடி ஒன்றுமே இருக்காது அந்த மலை மேலே. அந்த மலைக்கு உச்சியில் ஒரு பெரிய கோட்டை, கீழே ஒரு கோட்டை. இந்த கோட்டையோட சுற்று அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கர் பெரிய கோட்டை. 17ஆவது நூற்றாண்டில் சேத்துபதி மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. சரி, இது 17ஆவது நூற்றாண்டு தானே, இன்னும் ஒரு 300 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட கோட்டை, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த கோட்டைக்கு உள்ளே இருக்கிற விஷயந்தான் பெரிய விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 குடவரை கோவில்கள். இந்த ரெண்டுமே பல்லவர்கள் காலத்து கோவில்கள். பல்லவர்கள் காலத்திலேருந்து இப்போ வரையில் இன்னும் வழிபாடில் இருக்கிற கோவில்கள். அது வந்து தொல்பொருள் இலாக்காவால் வந்து பாதுகாக்கப்பட்டு வர கோவில்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்களே அப்படியே ஆச்சரியம் அடைஞ்சு போய்விடுவீங்க. இந்த மாதிரி ஒரு இடமா, இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கூட உங்களால் நம்ப முடியாது. இதில் 2 கோவில்கள். இடது பக்கம் இருக்கிற கோவில் வந்து சிவன் கோவில். இதுக்கு வந்து சத்தியகிரீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர். ஏன்னா இந்த இடத்துக்கு திருமெய்யம், மெயினாக என்ன, மெயினாக சத்தியம். அதனால் இந்த சிவனுக்கு வந்து சத்தியகிரீஸ்வரர் அப்படின்னு பேர். இந்த கோவிலுக்கு வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய கோபுரம். அதற்கு உள்ளே நீங்கள் போனீங்கன்னா முதல்ல வந்து 2-3 சன்னதிகள் வரும். இதெல்லாம் வந்து விஜயநகர அரசர்களால் 15ஆவது நூற்றாண்டு 16ஆவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட சன்னதிகள். இதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த திருமையம் பாறைக்கு அடியிலேயே போயிடுவீங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு சிவலிங்கம், ஒரு சன்னதி. அந்த சன்னதி வந்து பல்லவர்களால் செய்யப்பட்ட சன்னதி. அதுவும் எந்த பல்லவரால் செய்யப்பட்டது? மகேந்திர பல்லவரால் செய்யப்பட்டது. இதில் மகேந்திர பல்லவர்னு எதுக்காக எடுத்து சொல்லணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல கோவில்களை வந்து பாறைகளை குடைஞ்சி செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா முதல்ல யாருக்கு தோணித்துன்னா மகேந்திர பல்லவருக்கு தான் தோணி. அவர் அந்த காலத்தில் அவரே எழுதியிருக்கார் மண்டகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல. இந்த மாதிரி மக்கள்லாம் என்ன விசித்திர சித்தன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவரோட மைண்ட் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவருக்கே மக்களே பட்டம் வச்சுருந்தாங்களாம். அவர் தான் முதல்ல வந்து பாறாங்கல்ல குடைஞ்சி ஒரு கோவில் கட்டலாம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு தான் வந்து தான். அதற்கு முன்னாடி செங்கல், மரம், இல்லாட்டா இந்த மாதிரி இரும்பு இதெல்லாம் வச்சு தான் கோவில்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ இவர் வந்து அந்த பாறையை குடைஞ்சு அதுக்குள்ளே ஒரு சிவனுக்காக ஒரு சன்னதி செஞ்சுருக்கார். இது மகேந்திர பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட சன்னதி அப்படிங்கிறதுக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலே ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் இந்திய இசையை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அது ஆனால் முழுசாக நமக்கு கிடைக்கல. ஏன்னா அதற்கு மேலே 13ஆவது நூற்றாண்டில் யாரோ வந்து அவங்களோட கல்வெட்டை அதுக்கு மேலே எழுதிட்டாங்க. இது எப்படின்னா, இப்போ ஒரு போஸ்டருக்கு மேலே இன்னொரு போஸ்டர் ஒட்டுற மாதிரி அந்த காலத்தில் வந்து இவர் வந்து 7ஆவது நூற்றாண்டில் எழுதின அந்த கல்வெட்டுக்கு மேலே 13ஆவது நூற்றாண்டில் வேறு இன்னொரு கல்வெட்டை கொண்டு வந்து யாரோ எழுதிட்டாங்க. ஆனால் அந்த பழைய கல்வெட்டுக்கு சில விஷயங்கள் அதுலேருந்து நமக்கு தெரிய வருது, இசையை பற்றி இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இந்த இசையை பற்றி முதல்ல யார் வந்து கல்வெட்டு எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர பல்லவர் தான். இந்த திருமையத்திலேருந்து சற்று தூரத்தில் நீங்கள் போனீங்கன்னா குடுமியான் மலை அப்படிங்கிற மலை இருக்குது. அங்கே தான் வந்து முதல்ல தென்னிந்தியாவிலேயே இசையை பற்றி இருக்கிற கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டு எல்லாமே மகேந்திர பல்லவர் காலத்து கல்வெட்டு தான். அதனால் இதுவும் அதுவும் ஒரே டைமில் செய்யப்பட்ட கோவில்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பல்லவர்களால் செய்யப்பட்ட கோவில்ங்கிறதுக்கு இன்னும் 2 அறிகுறி இருக்குது. ஒன்று, அந்த சிவலிங்கத்துக்கு 2 பக்கத்திலும் இருக்கிற துவாரபாலகர்கள், வாயில் காப்போன்கள். நீங்கள் இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா 2 வாயில் காப்போனும் எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு கண்ணாடியை நீங்கள் நடுவில் வச்சா இவர் எப்படி இருக்காரோ அவருக்கு இடது பக்கம் வலது பக்கம் ஒரே போல் இருப்பாங்க 2 வாயில் காப்போன். பல்லவர் காலத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் காப்போன் 2 பேருக்குமே வந்து 2 கை தான் இருக்கும், 4 கை இருக்காது. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற வாயில் காப்போன், அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கிற போது வலது பக்கத்தில் இருக்கிற வாயில் காப்போனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கையை தன்னோட கதைக்கு மேலே வச்சுட்டு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிற வாயில் காப்போன் பின்பக்கத்தில் கடவுள் எப்படி இருக்காருன்னா அங்கே பாருங்கள் அப்படின்னு நம்ம காமிக்கிற மாதிரி இப்படி கையை தூக்கிட்டு காமிச்சிட்ருப்பார். இது வந்து பல இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது. சில இடங்களில் தான் இந்த மாதிரி துவாரபாலகர்களை பார்க்கலாம். அதே போல் அந்த சிவனுக்கு எழுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அடி உயரத்தில் ஒரு பெரிய லிங்கோத்பவ மூர்த்தி, அதாவது சிவன் வந்து லிங்கத்திலேருந்து வெளியில் வரா மாதிரி சுவர் அந்த கருங்கல்லிலேயே செதுக்கப்பட்ட ஒரு சிவன். இதுவும் பல்லவர்கள் காலத்து சிற்பந்தான். இந்த சிவன் கோவிலை விட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதே போல் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெருமாள் கோவில்.
அந்த பெருமாள் கோவிலுக்கு சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் அப்படின்னு பெயர். அந்த கோவிலுக்கு உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடவரை சிற்பம், ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 அடிக்கு படுத்துட்டு இருக்கிற ஒரு பெருமாள், கருங்கலால் அந்த பாறாங்கல்லிலேயே செதுக்கப்பட்ட பெருமாள். அவர் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அவரை சுற்றி எல்லா தேவதைகளும் இருக்கிற மாதிரியும் ஒரு மிக அழகான ஒரு சிற்பம். பார்த்துட்டே இருக்கலாம், நாள் பூரா பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி இந்த கருங்கலை வச்சு இவங்க இந்த மாதிரி செதுக்கினாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வேலை பண்ணுறோம், ஒரு தவறு நடந்துடுதுன்னா என்ன பண்ணுறோம், டிலீட் பண்ணுறோம், கட் பேஸ்ட் பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அதற்கு முன்னாடி கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு முன்னாடி தப்பு பண்ணோன்னா ஒரு ரப்பரால் எப்படி எடுத்து இரேஸ் பண்ணி விட்டுடலாம். இங்க் ரப்பர்னு வச்சு இங்கால் எழுதினதெல்லாம் கூட எடுத்துடலாம். கருங்கல்லில் ஏதாவது தவறு நடந்துடுதுன்னா என்ன பண்ணுறது? அதற்கு பிறகு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 7வது 8வது நூற்றாண்டில் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பெருமாளை செதுக்கி அதை சுற்றி வர இத்தனை தேவதைகளை செதுக்கி ஒரு முழு கதையே வந்து ஒரு சீனையே வந்து அவங்க வந்து அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு ஒரே வியப்பாக இருக்குது. எத்தனை பேர் இதில் வேலை செஞ்சாங்க, எப்படி ஒரு பிழை இல்லாமல் இதை வந்து எப்படி செதுக்கினாங்க, அவங்க யார், அவங்க பேர் கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் வண்டர் அந்த கோவிலில் இருக்குது, அந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில். இந்த பெருமாளை பார்த்து 8வது நூற்றாண்டில் திருமங்கை ஆழ்வார் அவர் இங்கே வந்து பாசுரங்கள் பாடியிருக்கார். அதில் ஒரு பாசுரம் வந்து அந்த குகை மாதிரியே இருக்கிறதுக்கு, எல்லாம் இருட்டாக இருக்கு இல்லையா அந்த குகைக்குள்ளே, அதை வர்ணனை பண்ணுற மாதிரி ஒரு பாசுரம். அந்த பாசுரம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். மையார் கடலும், அதாவது கருத்த கடல், குடவரையும், குடவரைனா என்ன அர்த்தம், குகை. ஸோ அந்த மையார் கடலும் குடவரையும் கார்முகிலும், கார்முகில்னா என்ன, கருத்த மேகம். ஸோ 3 கருப்பு. அப்புறம் கொய்யார் குவளையமும், அதாவது நீல நிற தாமரப்பூ காயாவும் போன்று இருண்ட, அதாவது இதெல்லாம் மாதிரி இருண்டு போன ஒரு உடம்பை வச்சுட்டு இருக்கிற மெய்யானை, அதாவது மெய்யான அந்த கடவுளை, மெய்ய மலையானை, இந்த மெய்ய மலை, இந்த சத்தியமூர்த்தி திருமெய்யம்ங்கிறதுக்கு மெய்ய மலையானை, சங்கேந்தும் கையானை, சங்க கையில் வச்சுட்டு இருக்கிறாரு, அதனால சங்கேந்தும் கையானை, கைத்தொழா கையல்ல கண்டோமே. இந்த பெருமாளை பார்த்து நம்ம கையை கூப்ப முடியலன்னா இந்த கை எதற்காக இருக்குது அப்படின்னுட்டு திருமங்கை ஆழ்வார் 8வது நூற்றாண்டில் ஒரு பாசுரம் எழுதியிருக்கார். அதனால் இந்த இடம் வந்து வைணவர்களுக்கு ஒரு திவ்ய தேசமாகவும் இருக்குது. ஏன்னா அது பேரில் ஒரு பாசுரம் இருக்கிறதுனால இது ஒரு திவ்ய தேசமாகவும் அவங்க வந்து கருதுகிறாங்க. பல்லவர்கள் வந்து 7வது நூற்றாண்டில் அந்த சிவன் கோவிலும் 8வது நூற்றாண்டில் இந்த பெருமாள் கோவிலும் கட்டிட்டாங்க. அதாவது கட்டினாங்கன்னா என்ன, அது செதுக்கி பாறாங்கல்ல அந்த சின்ன கோவிலாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு சோழ மன்னர்கள் வந்தார்கள், அதற்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் வந்தார்கள். 13வது நூற்றாண்டில் கர்நாடக தேசத்துலேருந்து ஹொய்சால மன்னர்களும் வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்த 2 கோவிலும் ஒன்றா இருந்த கோவிலில் மதத்தினால வந்து பிரிவுகள் வந்துடுது. மதம்னாலே வந்து பிரிவு வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் நடுவில் ஒரு பிளவு வந்து ஏதோ ஒரு போக்குவரத்து இல்லாமல் இருந்திருக்கு. அப்போது அப்பண்ண தண்டநாயக்கர் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சேனாபதி, அவர் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் தீர்ப்பு செஞ்சுருக்கார். அப்போது அந்த மகேந்திர பல்லவரோட கல்வெட்டு ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, இசையெல்லாம் பற்றி எழுதியிருந்தது 7வது நூற்றாண்டுலன்னுட்டு, அதற்கு மேலே தான் எழுதின தீர்ப்பை வந்து அந்த இடத்துல அவர் செதுக்கி வச்சுட்டு போயிட்டார். அப்போலேருந்தே இந்த 2 கோவிலுக்கும் நடுவில் ஒரு செவர் வந்துடுது. அதனால் இப்போ வந்து பெருமாள் கோவிலேருந்து சிவன் கோவிலுக்கு போக முடியாது, சிவன் கோவிலேருந்து பெருமாள் கோவிலுக்கு வர முடியாது. வெளியில் வந்துட்டு இந்த ஒரு கோவிலுக்கும் நம்மளால் போக முடியும். 15வது நூற்றாண்டில் விஜயநகர் மன்னர்கள் வந்து இந்த கோவிலை மிகவும் விரிவுபடுத்தினாங்க. அப்போ தான் இது சுற்றி வர இருக்கிற மண்டபங்கள், இந்த மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள் அதெல்லாம் அதற்கு பிறகு வந்தது. அதற்கு பிறகு 18-19வது நூற்றாண்டில் இந்த இடத்துலேருந்து சற்றே தொலைவில் இருக்கிற இந்த செட்டிநாடு அப்படிங்கிற பிரதேசத்தில் இருக்கிற இந்த நகரத்தார்கள்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பல பணம் செலவழித்து பெரிய கோவிலாக இது செஞ்சுட்டாங்க. இந்த கோவிலுக்கு வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அழகான ஒரு குளம். அந்த குளம் எப்படி, நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு கோவில் குளத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும் இல்லாட்டா சதுரமாக இருக்கும். இது வந்து 8 கோணத்தோடு செய்யப்பட்ட ஒரு ஸ்டார் மாதிரி செய்யப்பட்ட ஒரு குளம். அந்த குளத்தில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்ருக்கும். வெளியில் வந்து வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா 41 டிகிரி 42 டிகிரி, காரைக்குடியில் இருக்கிற வெயில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த குளத்துக்கிட்டக்க வந்து நின்னோன்னா அவ்வளவு சில்லுன்னு ஒரு காற்று,
அந்த தண்ணியை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். திருமயத்துக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. அது என்னென்னா, தீரர் சத்தியமூர்த்தி, அதாவது சுதந்திர வீரர் சத்தியமூர்த்தி பிறந்த இடம் இந்த திருமயம்தான். இந்த பெருமாள் பெயரை வைத்து தான் அவருக்கு சத்தியமூர்த்தி அப்படின்னு பெயர் வச்சாங்க. இதெல்லாம் இருக்கிற ஒரு இடத்த ஒரு ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு நம்மளால் சொல்ல முடியலன்னா வேறு என்னத்தை சொல்ல முடியும்? இதே போல் தமிழகத்தில் இருக்கிற மீதி ஒண்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம் அடுத்த வாரங்களில். வணக்கம்.